அம்மாவை நினை மனமே, மேல்மருவூர் அம்மாவை நினை மனமே, அம்மாவை நினை மனமே. ஓம் சக்தி. ஒருவன் 2 உயரமான கோபுரங்களுக்கிடையில் கட்டப்பட்ட கயிற்றின் மீது மெதுவாக நடந்து கொண்டிருந்தான். அவன் கையில் சமநிலைக்காக ஒரு நீளமான கம்பு இருந்தது. அவன் தோளில் அவன் மகன் உட்கார்ந்திருந்தான். கீழே இருந்த மக்கள் எல்லோரும் பதற்றத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவன் பாதுகாப்பாக மறுபுறம் சென்றவுடன் அனைவரும் கை தட்டினார்கள், பாராட்டினார்கள். அவன் கேட்டான், நான் மீண்டும் இதே கயிற்றின் மீது திரும்பி வர முடியுமா? மக்கள் ஒரே குரலில் முடியும் முடியும். அவன் மீண்டும் கேட்டான், என்னிடம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? அவர்கள் சொன்னார்கள், ஆமாம், முழு நம்பிக்கை உண்டு. அப்போது அவன் சொன்னான், சரி, உங்கள் குழந்தைகளில் யாராவது ஒருவரை எனது தோளில் உட்கார வைத்து நான் மறுபுறம் கொண்டு போகலாமா? அங்கு உடனே அமைதி நிலவியது. யாரும் முன்வரவில்லை. நம்பிக்கை என்பது வேறு, சரணாகதி என்பது வேறு. நாம் எல்லாம் பங்காரம்மாவை நம்புகிறோம். ஆனால் உண்மையில் நம்மை முழுமையாக அம்மாவிடம் ஒப்படைக்க தயாராக இருக்கிறோமா? பங்காரம்மாவிடம் முழுமையாக சரணடைவதுதான் உண்மையான பக்தி. மகனே, என்னிடம் அளவு கடந்த பக்தி செலுத்தி சரணாகதி அடைந்து நான் சொல்கிற பணிகளை சிரத்தையோடு செய்து வந்தால் அப்போது உன் விதியையும் மாற்றி அமைப்பேன். இது அன்னையின் அருள்வாக்கு. ஓம் சக்தி. அம்மாவை நினை மனமே, மேல்மருவூர் அம்மாவை நினை மனமே, அம்மாவை நினை மனமே.